வணக்கம் நண்பர்களே! நாங்க கொக்குக்கே டஃப்ப குடுப்போம்ல அப்படின்னு களத்துல இறங்குன இந்த பழைய டீமு தோல்விய தழுவுனதுனால, இப்ப கேப்டன் புதிய டீமோட புதிய யுக்தியோட களத்துல இறங்கியிருக்காரு. வாங்க என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அட கேப்டன் வரும்போதே மோட்டரும் கையுமா வந்திருக்காருங்க. பிறகு என்ன மோட்டர்ல எல்லா தண்ணியும் இறைச்சிட்டாரு. சேத்துல சிக்கின ஒரு பயபுள்ளையும் புடிச்சு வாளியில போட்டுக்கிட்டாரு. அணை மீன், தேளி, விறாலு, கொரவை, ஜிலேபி எல்லாம் கிடைச்சிதுங்க. இவர் கையில் வச்சிட்ருக்கிறது அணை மீன். இது மற்ற மீன்களெல்லாம் உணவாக சாப்பிட்ருமா. அதனால் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பனங்கொட்டை மீனை பற்றி சில இன்ட்ரெஸ்டான தகவலும் கேள்விப்பட்டேன். இது அவ்வளவு சீக்கிரம் சாகாதுமா. தண்ணி வத்திடுச்சினாலும் நிலத்தில் ஏறி ஓடுமா. ஏன் பனை மரத்தில் கூட ஏறுமா. இன்றைக்கு தான் இந்த பனங்கொட்டை மீனை பற்றின தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த பனங்கொட்டை மீனை சாப்பிடும் பொழுது ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஃபீலிங் இருக்காதான், ஒரு மீட்டு சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்குமா. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமா. ஆனால் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. எங்கள் ஊரில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த பனங்கொட்டை மீனை பற்றி ஒன்றும் தெரியலங்க. இப்போ தான் எங்கள் ஊருக்கு இந்த பனங்கொட்டை மீனே வந்திருக்கு. போன வருட மழையில் வந்த மீன்கள் எல்லாம் யாரும் பிடிக்காததுனால நீர் வற்றி காஞ்சி கருவாடாக போயிடுச்சுங்க, யாருக்கும் பயன்படாமல். அடுத்த வருடம் இந்த சான்ஸ் கிடைக்காதுங்க. ஏன்னா இந்த இடத்தோடைய ஓனரு வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போட பார்த்துட்டு போயிருக்காரு. ஆமாங்க, இன்னைக்கு கடைப்பிடிச்ச அந்த நியூ டெக்னிக் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைய வெற்றி களம் கண்ட வீரர்களுக்கா மீன்களுக்கான்னு பார்த்தா வீரர்களுக்கு தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகளவு மீன்கள் கிடைச்சிது. குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோ மீன் கிடைச்சிருக்கோங்க. எல்லா மீன்களையும் அக்கம் பக்கத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்தோம். நன்றி. குத்துதா அது அது அதெல்லாம் கை வேற முள்ளுக்குது. அது இப்படி இப்படி இது பேப்பர் எடுத்துக்கடா விஜய். என்னப்பா